Hi, Jamesh. We are heading towards end of JavaScript basics. Okay, before getting to that point, ஒரு important note, closures. So closures என்ன அப்படின்னா is one important question in interview. So இது வந்து என்ன closerனா என்னன்னா the function that remembers the variable from the scope where it was created. நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கோப் அதுக்குள்ளே ஒரு ஸ்கோப் கொண்டு வரது வந்துட்டு இன்னர் ஸ்கோப் இது ஒரு ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போது இது வந்துட்டு இந்த வேரியபிள் வந்து ஐ கேன் அக்சஸ் இன்சைட் த இன்னர் ஃபங்க்ஷன் the variable that is declared outside of this function I can access. So this is the outer variable. So அதுதான் வந்து closer. So close inner function closes over the outer variable. A function carrying a backpack of variable from where it was born. So இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸையும் ஐ கேன் ஏபிள் டு அக்சஸ் இட் ஐ கேன் ஏபிள் டு ரிமெம்பர் இட் அதுதான் க்ளோசர் ஸோ ரொம்ப சிம்பிளுங்க ஐ கேன் டெல் ஒன் எக்ஸாம்பிள் அஸ் வெல் ஸோ க்ளோசர் ஸோ இதுதான் க்ளோசர் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் அக்சஸ் டு இட்ஸ் ஓன் ஸ்கோப் the outer function scope. It allows a function to access variable from an enclosing scope even if it leaves the scope which it was declared. ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகல ஐம் ஜஸ்ட் ரிட்டர்னிங் தட் இன்னர் ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இஃப் ஐம் காலிங் தட் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்ட் அப்பான் பிகாஸ் ஐ எம் ரிட்டர்னிங் தட் ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் வந்து க்ளோசர் ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணும்போதுமே திஸ் கான்ட்ராக்ட் இஸ் ஓவர் இல்லைங்களா ஆனால் இந்த ஃபங்க்ஷனை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் பட் இட் இஸ் அக்சஸிங் இட் இஸ் ஹேவிங் எ மெமரி ஆஃப் ஐ எம் ஃப்ரம் அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் ஹேஸ் அக்சஸ் பிகாஸ் ஆஃப் க்ளோசர் இட் ரிமெம்பர்ஸ் பேசிக்கலி இட் ரிமெம்பர்ஸ் தி environment in which it is created even outer function has finished executing இங்கே அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் கன்சோல் டாட் லாக் ஆஃப் அவுட்டர் வேரியபிள் சாரி ஓகேங்களா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன் this is scopes file I'm using this because this closure also related to scopes only that's the reason I'm using the scopes file so I'm running node scopes.js so I'll command all this code to run this one okay so outer function is executing these two things only this I am from outer function you see this I am from outer function this I am calling this is executing but you see after this is executing I'm not able to see this I am from outer function here after this line again I'm seeing I am outer function is executing here and when I'm calling the inner function I am from outer function you see that is the beauty of the closure okay I hope so this is a little tricky try to understand I am an outer function inner function has an access to outer variable because of closure it remembers the environment in which it was created even after the outer function has finished executing இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸை வந்து ரிமூவர் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து க்ளோசர் ஓகே நெக்ஸ்ட் we will move into our another boss TypeScript so TypeScriptனா என்னங்க TypeScriptum JavaScriptum வேறையா so whether I should be using TypeScript or I should not be using TypeScript so பேசிக்கலாக டைப்ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ டைப்ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் டைப்ஸ் ஸோ த மெயின் யூஸ் ஆஃப் த டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாட்டிக் டைப்ஸ் தான் அண்ட் டைப் அலியாஸ் சொல்லலாம் இன்டர்ஃபேஸ் சொல்லலாம்
ஆனால் மெயினாக நான் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் டைப்ஸ்க்காக தான். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. npm install TypeScript. தென் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி யூ கேன் init your ts config in your project and app.ts and ஒன்ஸ் இந்த வந்து கம்பைல் டைப் ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து கம்பைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இது. பட் ஜஸ்ட் இன்ஸ்டால் த டைப் ஸ்கிரிப்ட். ஐ லெட் யூ நோ ஹவு டு ரன் த டைப் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ டைப் சேஃப்டினா என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த கோர்ஸ் நேமுங்கிறது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் சேம் திங் ஃபார் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் அண்ட் இட்ஸ் அலைவ் அஸ் அ பூலியன், த சேம் திங். ஸோ இதை வந்து லைவ்ல நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எப்படி நம்ம ஜேஎஸ்ன்னு சொல்கிறோம், சிமிலர் த வே டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு we will tell us a .ts. For example, I am going to say demo.ts. So ts அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து lit number equal to, இது வந்துட்டு இட் இஸ் மேக்கிங் த டைப் ஸ்பெசிஃபிக். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் போய் நம்பர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லும், இட் வில் த்ரோ அன் எரர். த ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசெம்பிள் டு டைப் நம்பர். ஸோ இதுதாங்க இதோட பியூட்டி. ஜாவா ஸ்கிரிப்டோட டைனமிக் நேச்சர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே பேசிக்ஸ்.js டிஸ்கஸ் பண்ணும்போது செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. நான் வந்துட்டு ஒரு நம்பரும் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஐ கேன் ஏபிள் டு டிக்ளேர் தஸ் அஸ் அ ஸ்ட்ரிங். இங்கே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எரரே வராது. இட் வில் அலோ பிகாஸ் இட்ஸ் அ டைனமிக் நேச்சர். இட் வில் எக்ஸிக்யூட் த ஸ்கிரிப்ட் லைன் பை லைன். ஆனால் இங்கே டைப் ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இட் வில் ஃபோர்ஸ் டு belong to that type. So it will force to belong to the type which is defined. ஓகேங்களா. ஸோ இதுதான் மேட்டர். சேம் திங் வேர் ஆல்சோ, வேர் string is equal to color hello TypeScript console.string. again str equal to 123 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா again I will be getting an error. type number is not assignable to type string. ஸோ இதுதாங்க மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைல் டைம்லேயே ஐ வில் பி கெட்டிங், திஸ் இஸ் அ கம்பைல் டைம், நான் கோட் அடிக்கும் போதே ஐ வில் பி கெட்டிங் an error. The type changing is not possible in a TypeScript. ஸோ அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கே தான். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுற மாதிரி தான் டைப் ஸ்கிரிப்டில் நம்ம கோட் அடிப்போம்னா எஸ் எக்ஸாக்ட்லி அப்படியே தான் அடிப்போம். ஃபங்க்ஷன் add number a colon number b colon number and return a number. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி அடிப்போம், வெரி சிம்பிள். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்துட்டு வில் பி டைப்பிங் லைக் திஸ். இந்த நம்பர்லாம் இருக்காது, ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது, அவ்வளோதான். இப்படி தான் அடிப்போம் இல்லைங்களா. ஸோ ஆட் நம்பர், த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் சென்டிங் அ நம்பர் ஹியர், ஐ எம் சென்டிங் அ நம்பர் ஹியர், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ நம்பர் ஆஃப்டர் ஹியர். ஸோ திஸ் இஸ் அ பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆஃப்டர் திஸ் கோலன் இருக்குங்கள, ஆஃப்டர் திஸ் கோலன் we have which defines what type of data I'm gonna get from this function. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதனால வந்து நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கு வர வேணாம். இது ஏன் வந்துட்டு இந்த ஆட் நம்பர் வந்துட்டு எரர் தோல் பண்ணுது அப்படின்னா, இட் வில் ஷோயிங் லைக் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு டூப்ளிகேட் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது ஒரே ப்ராஜெக்ட் கீழே. ஈவன் தான் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்தாலும் இது வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுது. இட்ஸ் லைக் விசுவல் ஸ்டுடியோ கோடோட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் இதை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த எரர் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து எப்படி நான் ரன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கன்வெர்ட் டு அ ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. ஸோ ஐ நீட் டு இன்ஸ்டால் இட். So TAC inst init வந்து நான் ரன் பண்ணணும். And after that I am seeing like the type config file will be created. This will tell how to convert your TypeScript file into a
JavaScript. So இதுதான் கம்பைலரோட configuration file. So just you go to the ChatGPT, or else like we can use our Copilot only. So what is TypeScript compiler? So நல்லா பாருங்க, TypeScript compiler வந்துட்டு ஒரு tool that converts TypeScript code into a JavaScript, so browser and Node.js can run it. Okay, இதுதான் main. So TypeScript compiler, if you want, I can explain the most important options in your current tsconfig.json. ஸோ இந்த tsconfig.json தான் உங்களோட டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து எப்படி ரன் பண்ணணும்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு எஸ் லைக் எக்ஸ்பிளைன் அபவுட் எஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த டிஎஸ் கான்ஃபிக் ஃபைல வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸோட பர்பஸ் என்ன, ஒய் வி நீட் திஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கோபைலட் வந்து எங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் இட். ஓகேங்களா? ஸோ ஓகே, நவ் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் அவர் டைப் ஸ்கிரிப்ட் இன்டு அ ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லையா? டிஎஸ்சி ஃபைலில் வந்துட்டு ஒரு ஃபைல் தான் நம்ம வந்து ரன் பண்ணுங்கிறதுனால ஐ எம் கோயிங் டு யூஸ் இக்னோர் கான்ஃபிக். ஸோ கான்ஃபிக் வந்து யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். யூ கேன் சி லைக் டெமோ டாட் டிஎஸ் இஸ் கன்வெர்ட் டு டெமோ டாட் ஜிஎஸ். நான் டெமோ டாட் டிஎஸ்ல என்ன எழுதியிருக்கேன், லெட் நம்பர், இங்கே வந்து லெட் நம்பர் இருக்கும், அண்ட் வேர் ஸ்ட்ரிங் இட் இஸ் தேர், அண்ட் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட் நம்பர். ஸோ இந்த டிஎஸ் ஃபைலை அப்படியே ஜேஎஸ் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணி ஃபைனலி இட் வில் எக்ஸிக்யூட் இன் த ப்ரௌசர். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வில் நாட் எக்ஸிக்யூட் இன் த ப்ரௌசர். டைப் ஸ்கிரிப்ட் வில் மேக் த டெவலப்பர் ஜாப் ஈஸியர். ஸோ நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் டைப் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டோட டைனமிக் நேச்சரை வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் உடைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கோலன் நம்பர், நேம் கோலன் ஸ்ட்ரிங் அண்ட் ஏஜ் கோலன் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயிங் டு கிரியேட் லெட் ஸ்டூடெண்ட் ஒன் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஐடி ஒன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் நான் கொடுக்கல அப்படின்னா ஐ வில் கெட் அன் எரர், யூ ஆர் மிஸ்ஸிங் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி ஏஜ் இஸ் மிஸ்ஸிங் இன் டைப், பிகாஸ் இட் வில் ஃபோர்ஸ் யூ நாட் டு கெட் எனி ரன் டைம் எரர். ஸோ இதே இது வந்து ரன் டைமில் போயிட்டு ஏஜ் வந்து நல்லா இருந்துச்சு, இல்லை ஏஜ் வந்து அன்டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ரன் டைம் எரர், ஐ நீட் டு கோ அண்ட் செக் இட் தேர். பட் ஆனால் இது வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணாது. ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸுங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதுக்கு எதுக்குமே எது வந்து நம்பர் எது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணவே இல்லைல்ல. பட் ஆனால் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். பட் இட் இஸ் அ ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இட் இஸ் அ ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ ஐ நீட் டு கிரியேட் ஒன் மோர் ஆப்ஜெக்ட் ஃபார் இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாய்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண, ஐடி, நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ், இமெயில், அப்போ வந்துட்டு டுமாரோ வந்துட்டு ஐ நீட் டு கோ அண்ட் ஆட் அ ஃபங்க்ஷன் ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னால் I need to pass an employee here. So add employee, I need to pass an employee here. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். இட் வில் ஃபோர்ஸ் மீ, இப்போ நான் வந்து ஏஜ் அனுப்பலை அப்படின்னா இட் வில் த்ரோ அன் எரர். இட் வில் பார்த்தீங்களா எரர் சொல்லிடும். பேராமீட்டர் ஆஃப் டைப் எம்ப்ளாயி. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எரர் சொல்லாது. ஓகே, நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் ஒன் அகேன். ஸோ demo.jsல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸே இருக்காது. Interface won't be there here. So but now you can see add employee here. Even அப்போ இங்கே ஏஜ் அனுப்பலைனாலுமே எனக்கு இங்கே பிரச்சனை இல்லை, இட் வில் ரன் ஃபைனலி. இப்போ பார்த்தீங்கன்னா node demo.js, it will run, it will not throw an error. பட் ஆனால் இதே இது நான் டைப் ஸ்கிரிப்டில் பண்ணும்போது it will force me to send that property, send that attribute,
ஸோ அதுதான் டைப்ஸ்கிரிப்டோட பியூட்டி. இட் இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். இட் இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, இந்த டைப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு will convert into JavaScript and run in the environment which support older JavaScript, older version of JavaScript. இது ஒரு டைப்ஸ்கிரிப்டோட இன்னொரு நேச்சர். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இல்லை. இட் வாஸ் தேர் இன் த ப்ரீவியஸ் என்வரான்மெண்ட். சம் பீப்புள் வந்துட்டு IE11 IE10 யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சம் பீப்புள் வந்து யூஸிங் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ரோம்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து டைப்ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக இட் வில் கிவ் அ ப்ராப்பர் அந்த ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கும். ஸோ ஏதாவது நியூ வெர்ஷனில் வந்து ஒரு ஃபியூச்சர் வருது, அந்த ஃபியூச்சர் வந்து டைப்ஸ்கிரிப்டில் சப்போர்ட் பண்ணும். அந்த ஃபியூச்சர் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் வந்து மேபி த கரண்ட் எக்மா ஸ்டாண்டர்டில் வந்து சப்போர்ட் பண்ணாது. எக்மா ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எக்மா ஸ்கிரிப்டில் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா we have to think about the TypeScript that will use to convert to the respective version of the JavaScript. So அதுக்கும் யூஸ் ஆகும். பட் current scenariosல everyone is using web applications and mostly everyone is using the latest thing. ஸோ அதனால வந்துட்டு இந்த பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. லெட் நம்பர் கோலன் 1 அண்ட் நம்பர் 2 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2 இப்படி நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இட் வில் செக் த வேல்யூ. அதே இது நம்பர் லெட் நம்பர் 3 ஈக்குவல் டு 20. ஸோ இங்கே டைப்ஸ்கிரிப்டில் வந்துட்டு நம்பருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் வந்து பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரி யாரும் ஒர்க் ஆகாது. ஆனால் இதே இது நான் ஜாவாஸ்கிரிப்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சரி இது வராது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எரர் வராது. இட் வில் செக் த வேல்யூ, இதை மட்டும்தான் செக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவனை வந்து console.log ரெண்டுக்குமே ட்ரூ வரும் பாருங்க. console.log of. ஸோ இப்போ ஐ வில் பி கெட்டிங் ட்ரூ ஃபார் போத். சாரி, நம்பர் 2 ஹியர். பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்துடும். ஆனால் இது நம்பர், இது வந்து ஸ்ட்ரிங், ஆனால் ட்ரூ வருது இல்லைங்களா. ஸோ இதை வந்து ஓவர் பண்ணுறதுக்காக வந்தது தான் ட்ரிபிள் ஈக்குவல் டு அண்டு டைப். ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபால்ஸ் வந்துடும். யூசி, இது வந்து ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ். ஸோ இதுதான் டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுக்கும் வித்தியாசம். டபுள் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணால் வேல்யூவை மட்டும் தான் கம்பேர் பண்ணும். ஈவன் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் இது நம்பராக இருந்தாலும் ரெண்டுமே சேம் தான். ஆனால் இந்த ட்ரிபிள் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணுன்னா, இட் வில் செக் த வேல்யூ அண்ட் அஸ் வெல் அஸ் இட்ஸ் டைப். ஸோ அதுதான் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டோட வேலை. ஆனால் டைப் ஸ்கிரிப்டில் அந்த பிரச்சனையே இல்லைங்க. அது வந்து டைப்லேயே எரர் அடிச்சிடும். நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் கன்வெர்ட் பண்ணாதன்னு சொல்லி எரர் கொடுத்துரும். ஸோ நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காவோ இல்லை ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணலாமான்னா அப்படின்னா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணலாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்சின்ட். ஸோ பார்சின்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். சேம் திங் ஃபார்ஸ் ஃப்ளோட் வந்து இட் வில் கன்வெர்ட் டு த டெசிமல். அதே மாதிரி வந்துட்டு நம்ம 3.to ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் கன்வெர்ட் டு நம்பர் டு அ ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வர்ஷனும் பண்ண முடியும். ஓகே, ஸோ டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஹை லெவல் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம வந்து தனியாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் வில் பி ஸ்டடிட் அலாங் வித் ஜாவாஸ்கிரிப்ட். டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு தனி டெக்னாலஜி கிடையாது. இட் வில் ரன் ஆன் டாப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டில் தான் ரன் ஆகும். ஒன்லி திங் என்ன, இட் வில் ஃபோர்ஸ் த சேஃப்டி அண்ட் இட் வில் யூஸ் த கான்ட்ராக்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ரியாக்ட்.
ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு இட் வில் பி ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் ரியாக்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தனி ஒரு வீடியோவாக போடலாமா இல்லை ரியாக்ட் கூடயே கம்பேர் பண்ணி போடலாமான்னா we will decide based on that part. ஸோ இந்த சேனலை பொறுத்தளவு it is not specific to teaching the technology. It is specific to make an engineer to use an AI, how to use an AI to learn a technologies. ஸோ இதுதான் எங்களோட மெயின் மோட்டோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ராப் அ கமெண்ட்ஸ் ஆர் காலர்ஸ் ஆர் put an email to us. We will soon conduct our seminars in multiple places in Tamil Nadu, and we are going to launch our products, which is HME. HME is nothing but a internal uh, self-learning platform. மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் டோட்டலி செல்ஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த ஹெச்மியை பற்றி we will put a separate video ஒரு டெமோ வீடியோ மாதிரி போடுறோம். And we are going to launch our mobile app as well very soon. So keep followers, learn by yourself, do subscribe us. Thank you.